ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 17/5/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற நம்பர்ஸு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வேணாம், சரிங்களா? ஏன்னா நம்ம சொல்கிற கெஸ்ஸிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸாகவும் வந்து எடுத்து ட்ரை பண்ண முடியும், சரிங்களா? நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த சிங்கிள் நம்பர்ன்ட்டு, இந்த நம்பர் விப்ளேஸ் இருந்தால் மட்டும் எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இந்த சிங்கிள் நம்பர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. அதுக்கு மேலே எனக்கு லாஸு இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் முதல் நாள் கொடுக்குறேன் பார்த்தீங்களா ஃபாலோயிங் நம்பரு, உங்களுக்கு லாஸே வரக்கூடாது அப்படின்னா, நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், டெய்லியும் ப்ளே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வின்னிங்ஸ் அமௌண்ட்டு எடுக்க முடியாது, சரிங்களா? டெய்லியுமே வந்து நானும் இல்லை, யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமேலாம் வின்னிங் யாராலுமே கொடுக்க முடியாது. நம்ம எடுக்கிறது வந்து கெஸ்ஸிங் மட்டும்தான், சரிங்களா? இந்த நம்பர் வந்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு இது கிடையாது. ஒரு சில நாட்கள் நம்ம சொல்கிற கெஸ்ஸிங் படி வரும், சரிங்களா? அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அது எல்லா டைமும் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் வராமல் இருக்காது, நாட்கள் தள்ளி போகும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி எடுத்துக்கங்க. இப்போ இந்த 1 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது, சரிங்களா? இந்த 1 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் எத்தனை நாள் வச்சுருக்காங்க? 2, 4, 6, 8, 9. ஸோ 9 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கு. இப்போ நான் நேற்றுக்கு ஒரு பேட்டர்ன் சொன்னேன். அதாவது இந்த 5, 5ன்னு சொல்லி அடித்தாங்க அப்படின்னா பிசியில் உள்ள நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வருங்கிறதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். எத்தனை நாள் வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். இந்த இடத்துல 4, 4, சரிங்களா? அந்த 4 நாள் அடிச்சிருக்காங்க. பிசி நம்பரில் 3, 1, 3, 1லேருந்து ஒரு நம்பர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8, 8. ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா? 8, 8ங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேம் நம்பர் 8, 8. இப்போ 5, 8லேருந்து நமக்கு 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரணும். 5 வந்திருக்கு. சொல்லிட்டு போனால் போன மாதத்தில் கூட வந்திருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் 3, 3 இருக்குங்களா? அதாவது உள் நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் ஏ போர்டும், ரிசல்ட்டுக்கு ஏ போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆயிருந்துச்சுன்னா இந்த 5, 6லேருந்து பிசி நம்பருக்கு பார்த்தீங்களா 5, 6லேருந்து ஒரு நம்பர் வரணும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் லாங் பெண்டிங்கில் இருக்குது அப்புடின்னா அந்த பேட்டர்ன் வந்து அன்னைக்கே வந்தாங்கங்கிற கட்டாயமே அவங்களுக்கு வந்து கிடையாது, சரிங்களா? நம்ம அவங்க போக்குக்கு தான் போகணும். இப்போ இந்த நம்பர் வந்தே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது, சரிங்களா? அப்போ அந்த 5 இந்த 2, 3லேருந்து நமக்கு இன்றைக்கி வந்திருக்கணும். இப்போ அதுக்கு பதிலாக நமக்கு வந்து மாற்றி வைக்கலாம். அப்போது இந்த 2, 3 வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் படி வந்தாகணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த 1 அப்படிங்கிற நம்பரு இத்தனை நாள் பெண்டிங்கில் இருக்குது, சரிங்களா? அந்த பெண்டிங் விட்றப்போ ஒரு நாள் மிஸ் ஆக தான் செய்யும். அதே மாதிரி டெய்லியுமே நீங்கள் வின்னி கொடுக்குறேன், இன்றைக்கி மட்டும்தான் நீங்கள் மிஸ் ஆச்சா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம மெயினாக ஃபாலோ பண்ண சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் ஏபிஎஸ்சிபியில் ஃபாலோ பண்ண சொல்கிறோன்னா அதை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் வின்னிங் வந்து நான் கிடையாது, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது, சரிங்களா? என்றைக்கோ ஒரு நாள் மட்டும்தான் வரும். நம்ம பீக்கில் எனக்கு வந்து டெய்லி கெஸ்ஸிங்கில் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிற கெஸ்ஸிங்கும் உங்கள் கெஸ்ஸிங்கு மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், அப்படிலாம் வேணாம். ஆனால் நான் சொல்கிற ஃபாலோயிங் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்கிற ஃபாலோயிங் நம்பர் நான் சொல்கிற டைம் வரையும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா 10 நாள் ப்ளே பண்ணுறீங்க, நீங்கள் விட்டுருவீங்க, 12வது நாள் அடிச்சிருவான், சரிங்களா? அதாவது நீங்கள் ஒரு ஃபாலோயிங் நம்பர் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டு இப்போ ஒரு 20 நாள் போடுறோம், 30 நாள் போடுறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்போர்டை விட ஏபிஎஸ்சிபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் 5 நாளைக்கு நீங்கள் ஒரு செட்டு போட்டால் கூட நமக்கு லாபம் தான் வரும், சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்தோடனே 10,000 பிடிக்கணும், 15,000 பிடிக்கணும், அதை விட இன்னும் அதிகமாக நினைக்கிறீங்க, ஒரு 50,000 60,000 பிடிக்கணும் ஃபஸ்ட்டே அந்த டார்கெட்டு போனோம்னா நம்ம 5 நாள் நம்மளால் இருக்க அமௌண்ட்டுக்கு 5 நாள் ட்ரை பண்ண முடியும். 10வது நாள் அடிப்போம். அன்றைக்கி நம்ம வந்துட்டு காசு இருக்காது, சரிங்களா? நீங்கள் தான், நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன்னா அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இது வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்ல வரல. இந்த இடையில வந்து கமெண்ட் பண்ணுறீங்களா இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தா ஒரு சமயம் மைண்டு ப்ரெஷராக தான் ஆகுது, சரிங்களா? அதாவது உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவுசெய்து சேனல் பார்க்க வேணாம். அதே மாதிரி இப்போது இந்த காசு கேட்குறது, காசு கொடுத்து நம்பர் ஒவ்வொன்றும் சொல்லும்போது எனக்கு இதாக தாங்க, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் போடும், நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குற மாதிரி வேறு ஒரு சேனல்லையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பரை போட்டு இந்த நம்பரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இருந்து இங்கிட்டு வருது, இந்த பேட்டர்ன்லாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் முந்தானத்து ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுதி வச்சுக்கணும், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 3 இருக்குது,
ஸோ நீ கெஸ்ஸிங் சொல்லாமல் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஃபுல்லாக கேளுங்க. மற்றவங்க லாஸ்ட்டில் நம்பர் தள்ளிவிட்டு பார்க்கறனா பார்த்துக்குங்க. சரிங்களா? 37 மூவேலு வந்து பார்த்தீங்கன்னா 21 சரிங்களா? இப்போ மூவேலு 21 அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த மாதிரி நான் ஒரு முக்கியமான பேட்டர்ன் சொல்லும்போதெல்லாம் நானே ஒரு சில டைம் கூட மறந்துடுவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. நானே அதுக்கப்புறம் தான் பார்ப்பேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன்னா அதை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கங்க. எழுதி வச்சுட்டு நானே சப்போஸ் சொல்லலை அப்படின்னாலும் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தோன்னா தெளிவாக வீடியோ போடுறது. இன்றைக்கி 12ஆம் தேதியா இந்த 521 வருது, 531 வருது. ஸோ இந்த ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மெத்தடை நான் சொல்கிறேன். அதை புரிஞ்சுட்டு நீங்கள் அதை தான் பண்ண பார்க்கணும். ஒரு நாள் எந்த மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே வந்து பாஸ் ஆகிராது. சரிங்களா? எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகாது. ஒரு நாள் மிஸ் ஆக தான் செய்யும். இந்த நாள் பெண்டிங்கு ஒரு 4ஓ 5ஓ வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது அப்புடின்னா, அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் அவுட் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அந்த அன்னைக்கு நமக்கு வந்து பாஸ் ஆகாது. சரிங்களா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம நினச்ச நம்பரே தான் வந்தாகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. லிமிட்டாக ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு லக் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தா டக்கு 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 டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது நம்ம சொல்கிற பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் கொடுத்துருப்பேன். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பேரை நீங்கள் ஒழுங்காக எடுத்து ஃபாலோ பண்ணாவே 50, 80, 68, 45, 25, 28, 97, 21, 58. ஸோ இந்த பேர் மட்டும் பாருங்கள். இதில் இத்தனை நம்பர் ட்ரை பண்ண முடியாதுன்னு அதுவும் கூட யோசிக்கலாம் நீங்கள். இதில் வந்து என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த 3 நம்பரில் ஏதாவது 2 நம்பர் இருக்கும். இது ஒரு செக்டார், இது ஒரு 2 ஒவ்வொன்றும் தனித்தனி பேர். சரிங்களா? இதை வந்து இப்படி எடுக்கக்கூடாது நீங்கள். 50, 80, 68ங்கிறது இது ஒரு பேர். 45, 25ங்கிறது இது ஒரு பேர். இதில் ஏதாவது 2 நம்பர் எடுங்க போதுமானது. சரிங்களா? இப்போ இந்த மாதம் ஜனவரி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 58 பாஸு, 08 பாஸு, 21 பாஸு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 45 பாஸு. ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் கூட வருது. 97 பாஸு. 50 பாஸு. எத்தனை டைம் 50 வந்திருக்குன்னு பாருங்கள். 50 இந்த இடத்துல பாருங்கள் 05, 28. இந்த 52 நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 52 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணாவே போதும். 52 பாருங்கள். எந்த மாதம் வரல அப்படிங்கிறது பாருங்கள். 52 ஏப்ரல் மாதம். ஏன்னா நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து மாதம் லாபம் எடுத்தாங்க அப்படின்னா டெய்லி கெஸ்ஸிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ண போயிட்டீங்கன்னா டெய்லி கெஸ்ஸிங் வந்து வராதீங்க. ஃபாலோ பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த மாதம் எத்தனை வருஷம் வேணாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 52, 25 வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இருக்காது. ஒரு வேளை வரல அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு அது ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து அடிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் புரிஞ்சுட்டு விளையாடுங்க. நான் சொல்கிறது வந்து இந்த நம்பர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே போகலை. சரிங்களா? உங்களுக்கு பேட்டர்ன் சொல்கிறேன். அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒர்க் ஆகாமல் போகலாம். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராமல் போகும். நீங்கள் கண்டிப்பான ப்ராஃபிட் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோவில் போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? என்றைக்கே ஒரு நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் மாதம் 3ஆம் மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4D வந்து கொடுத்தோம்னா நான் எல்லாருமே பாக்ஸ் பண்ணி எடுத்து ட்ரை பண்ண முடியாது. அது எனக்குமே தெரியும். சரிங்களா? ஏதோ ஒரு நாள் லக்கில் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தான் நான் டெய்லியும் வந்து வீடியோ போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் பிடிக்கல அப்படின்னா தயவுசெய்து விட்டுருங்க. பேட்டர்ன் புரிஞ்சுக்கணும். சரி ஏதாவது இந்த மாதிரி மாடல் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா வீடியோ பாருங்கள். இதுவும் நான் சொல்கிறேன். எல்லோரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படியா இருந்தாலும் வீடியோ பார்ப்பீங்க. அதாவது என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுங்க. டெய்லியுமே வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. அது மாதிரி இப்போ எத்தனையோ பேர் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாள் ஒரு 2 வின்னிங் கொடுத்துருந்தாங்கன்னா உடனே வாட்ஸ்அப்பில் வந்து வர சொல்லி அமௌண்ட்டு கேட்குறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் உங்களுக்கு வந்து நம்பிக்கை வருது. நான் இது நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது வின்னிங் வந்தப்பயோ வின்னிங் நிறைய டைம் வந்திருக்கு. இந்த 851 4Dலாம் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரே மாதத்துலேயே 4 டைம் வந்து பாக்ஸில் கொடுத்துருந்தேன். அன்றைக்கெலாம் யார்கிட்டயாவது ஏதாவது கேட்டுப்பான்னு நினச்சி பாருங்க. அதாவது இதையும் வந்து நான் வந்து உங்க எல்லாத்தையும் சொல்லல. இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு மேலே பேசினா ரொம்ப இதாக போயிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, சரி, இன்றைக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு கெஸ்ஸிங் நான் வந்து விட்டுட்டேன். நேற்றுக்கு ரொம்ப மனசு என்னடா போட்டும் எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் விட்டுட்டேன். நேற்று கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருந்தால் இந்த நம்பர் சப்போர்ட் கொடுத்துருப்பேன் நான். 2, 4, 1, 2, 3, 4, 5வது நாள் பாருங்கள் 89, 10. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2, 4, 5வது நாள் வந்து பார்த்தோன்னா 80, 16. 2, 4, 5வது நாள் வந்து பார்த்தோன்னா 79, 91. சரிங்களா? ஸோ இந்த 991 பாருங்கள், திரும்ப கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 919, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 016 அப்படியே வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நெக்ஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். சரிங்களா? அதில் 016 மெயினாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 991க்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்த மாதம் தான் உண்டாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 127. சரிங்களா? 127. நெக்ஸ்ட்டு இந்த 991 சொல்லி அடிக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள் 12. ஸோ ஏபி நம்பர் அப்படியே உட்காந்துருக்கு. இப்போது நாளைக்கு 137லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதிலே இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 610 இருக்குங்களா, இந்த 610ன்னு அடிக்கும் பொழுது இதிலேருந்து கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6வது நாள் உள் நம்பர் பாருங்கள் 694. 694க்கு இங்கே ஏபி 69, உள் நம்பருக்கு ஏபி 69. இந்த 69 எடுத்து நமக்கு பிசியில் 69 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 016க்கு பாருங்கள், இதுவும் அதே சேம் நம்பர் தான். அப்போது 6 நாள் 1, 2, 3, 4, 5, 6வது நாள் வந்து பார்த்தோன்னா 237. இந்த 237க்கு பிசி 37 எடுத்து நமக்கு அப்படியே பிசியில் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6வது நாள் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 610க்கு ஏபி, 016க்கு பிசி, மறுபடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 610 வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இதில் நம்ம அதே நம்பர் எடுக்கணும்னு இல்லை, இந்த இடத்துல 13 எடுத்துக்கலாம். சரிங்களா? 13 அப்படிங்கிற நம்பரு பிசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பிசி மட்டும் 13. இந்த 137லேருந்து எந்த நம்பர் சொன்னாலும் மாற்றி மாற்றி வர்றதுக்கு ஏன்னா நமக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் தான். ஏன்னா நம்ம அங்கே கீழே உள்ள நம்பர்ஸ்லேருந்து இங்கே எப்படி நமக்கு 991லேருந்து அப்படியே பாக்ஸ் பண்ணி அடித்தாங்க, 016க்கு பாக்ஸ் பண்ணி அடித்தாங்க. இப்போ இதுக்கு அடுத்த நாள் 991க்கு கீழே 127லேருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 120 அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த 137லேருந்து தான் 2 நம்பர் வரணும். அந்த நம்பர் ஏபி நம்பர் தான் எடுத்தாங்க. இங்கே ஏபி நம்பர்னு பார்த்தோம்னா 13. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பிசி 13 சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஆனால் இங்கே உள்ள 12 எடுத்து நமக்கு டேரெக்டாக 12 வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா இங்கே 13 எடுத்து டேரெக்டாக 13 அப்படிங்கிற நம்பர் ஏபிலே கூட வைக்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து இந்த பேட்டர்னுக்காக பார்த்து பிசியில் 13 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 13ன்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏ போர்டுக்கு 9ன்னு வரலாம். 913. ஸோ ஒரே சிங்கிள் நம்பரு 913 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் 4 டிஜிட்டாக எடுத்து ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா 8913 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிப்ளேஸாக இருந்தீங்க அப்படின்னா 913 அப்படிங்கிற நம்பரு பாக்ஸ் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த நம்பரோட ஆப்போசிட் நம்பரு 468. ஸோ அந்த நம்பரையும் பாக்ஸ் பண்ணி பிக் பிளேயர்ஸ் அந்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபிஎஸ்சிபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1331. பிக் பிளேயர்ஸ் அந்த மட்டும் தான் இதையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? 13, 17, 37. ஸோ இந்த நம்பரை ஏபிஎஸ்சியில் 1331 அப்படியே திருப்பிக்கணும். 71, 73. பிக் பிளேயர்ஸ் ஆனீங்கன்னா இதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நான் சொல்கிறேன், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து நீங்கள் போட்டே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.